பெரும்பான்மையான கிறிஸ்தவ வீடுகளில் வந்து ஒரு வணங்கும் கை இருக்கும், ப்ரேயிங் ஹேண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த கை வந்து பெரும்பாலும் யாருடைய கை என்பதை பற்றி நமக்கு இருக்காது. ஒன்று வந்து அன்னை தெரசாவுடைய கைன்னு சொல்லுவோம், அப்புறம் இயேசு கிறிஸ்துவுடைய கைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கையை வரைஞ்சவர் வந்து ஆல்பிரட் டூரர்னு ஒருத்தரான், 15ஆம் நூற்றாண்டு. அந்த ஆல்பிரட் டூரர் வந்து யாருன்னா, அவர் வரைந்த ரைனாசரஸ் வந்து ரொம்ப பாப்புலர், காண்டாமிருகம். ஏன் அது ரொம்ப பாப்புலர் அப்படின்னா, 15ஆம் நூற்றாண்டில் காண்டாமிருகத்தை பார்க்காம ஆல்பிரட் டூரர் வரைஞ்சது தான் அந்த காண்டாமிருகம். அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா, சுவாரஸ்யம் என்னென்னா, அந்த ஆல்பிரட் டூரர் ஓவியரான கதை. ஆல்பிரட் டூரர் வந்து 13 சகோதரர் கூட பிறந்தவர், 14 பேர் மொத்தம். இவரை போலவே அவர் அண்ணனுக்கும் ஓவியனானு ஆசை. அப்பா கிட்ட போய் சொன்னால் அப்பா சொல்கிறாரு, 2 பேரெல்லாம் என்னால் படிக்க வைக்க முடியாது, ஒருத்தனை தான் படிக்க வைக்க முடியும், அகாடமிக்கு ஒருத்தனை அனுப்புகிறேன், யார் போகிறீங்க அப்படின்னா, அண்ணன் தம்பி ராத்திரி போகிறவைக்குள்ளே ஒரு ரகசிய திட்டம் திட்டுறாங்க. ஆல்பிரட் டூரரும் அவருடைய அண்ணனும் காசை சுண்டி போடுவோம், யார் தலை விழுகுதோ அவர் போவோம் அப்படின்னோன்னு காசை சுண்டி போடுறாங்க. ஆல்பிரட் டூரர் தலை கேட்குறாரு, தலையே விழுகுது. அண்ணன் சொல்கிறார், நான் வேலை பார்க்குறேன், நீ போய் படி அகாடமிங்க, படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் போகிறேன். சரின்னு போகிறாரு. ஆல்பிரட் டூரருக்கு இயல்பிலேயே படம் வரையும் திறன் இருந்ததுனால 3 ஆண்டுகளில் அவருடைய ஆசிரியரோட சிறந்த ஓவியர் ஆகிறாரு. அந்த ஓவியங்கள் நல்ல விலைக்கு விற்கிது. 4வது வருஷம் சொந்த ஊருக்கு ஜெர்மனிக்கு வரும் பொழுது ஒரு செல்வந்தனாக வந்து சேர்றாரு ஆல்பிரட் டூரர். வந்து ஒரு அண்ணனை பார்த்து சொல்கிறாரு, அண்ணன் நான் போனேன், படித்தேன், ஓவியத்தை விற்றேன், பணக்காரன் ஆகிட்டேன், இப்போ நான் உன்னை படிக்க வைக்கிறேன், நீ போ படிக்க அப்படின்னா. ஆல்பிரட் டூரர் அண்ணன் கால் சட்டைக்குள்ளே விட்டுருந்த கையை எடுத்து வெளியே நீட்டுறாரு. நீட்டுனா சுரங்கத்தில் வேலை செஞ்சு அவருடைய விரல்களில் உடைய வேண்டிய இடம் பாக்கி இல்லாமல் ஒவ்வொரு கையும் 15 தடவை விரல்கள் உடைந்து கூடியிருக்கு, கூடி வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு. அப்போ அந்த அண்ணன் சொல்கிறாரு, ஓவியம் போல காரியங்களை செய்வதற்கு என்னுடைய விரல்கள் இனிமேல் ஒத்துழைக்காது, அதனால நான் பரவாயில்ல அப்படிங்கிறாரு. கேட்ட ஆல்பிரட் டூரர் ஒரு பெரிய மனக்குமச்சலுக்கு ஆளாகிறாரு. தன்னால் தானே தன் அண்ணன் கை இப்படி ஆனது அப்படின்ட்டு, எனக்காக ஒரே ஒரு தடவை கும்பிட்ற போஸ் கொடு, நான் வரைகிறேன்னு சொல்லி ஆல்பிரட் டூரருடைய அண்ணனுடைய கை தான் இன்னைக்கு கிறிஸ்துவ வீடுகள் எல்லா இடத்துலையும் ப்ரேயிங் ஹேண்ட்ஸாக இருக்குது. அந்த விரலை இப்போ பார்த்தீங்கன்னா வளைஞ்சிருக்கும், அந்த சுண்டு விரல் வளைஞ்சிருக்கும். இந்த கதை எனக்கு மருதன் தான் சொன்னார். ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம். ஜபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜபமே ஜெயம், ஜபமே ஜெயம்.